ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வரக்கு முதல் முக்கிய காரணம், அதாவதுங்க நமக்கு டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, கல்யாணம் ஆனவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனை, ஆகாதவங்களுக்கு இல்லையேன்னு பிரச்சனை, தனியாக இருக்கிறவங்களுக்கு கூட யாருமே இல்லையேன்னு பிரச்சனை. நமது மூளையில் சுரக்கும் ஹார்மோன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணங்க. டோபாமின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அன்பே தெய்வம், ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மன உளைச்சல் வருவதற்கு மொத்தம் 30 காரணங்கள். ஒரு மனிதனுக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இங்கிலீஷுங்க, தமிழில் மன உளைச்சல். ஒரு மனிதனுக்கு வருவதற்கு 30 காரணங்கள் மட்டுமல்ல, 300 காரணங்கள் இருக்கு. அதில் முக்கியமான 30 காரணங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 1, ரொம்ப முக்கியமானது, ரிலேஷன்ஷிப், உறவுகள். ஒரு மனிதன் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வெளியிருந்தாலும் சமாளிக்க முடியுங்க. ஏன்னா அது ஒரு கேப் இருக்கும். வேண்டாம்னா வேலை பிடிக்கலன்னா விட்டுட்டு வந்துடலாம், ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கலன்னா பழகாமல் இருக்கலாம். ஆனால் கணவர், மனைவி, அம்மா, அப்பா, மகள், மகன், அண்ணன், தம்பி, இந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய உறவுகளில் வர ஒரு மன உளைச்சல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமையானது. அதனால் ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் வரக்கு முதல் முக்கிய காரணம் உறவுகளில் ஏற்படும் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறேங்க. அடுத்தது ஃபீலிங்ஸ், இரண்டாவது ஃபீலிங்ஸ், உணர்வுகள். அதாவதுங்க நமக்கு டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்பு, வேதனை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, எல்லாருக்கும் வருங்க, புரிஞ்சுக்குங்க. ஞானிகளுக்கு கோபம் வராதுன்னு யார் சொன்னது? ஞானிகளுக்கும் கோபம் வரும், டென்ஷன் வரும், பயம் வரும். 10 செகண்டில் அது காணாமல் போயிடும். புரிந்து கொள்ளுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் டென்ஷன், கோபம், பயம் வரும். அதை எப்படி அணுகிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை ஒரு வினாடியில் இல்லாமல் அடுத்த வேலையை பார்க்கறதுங்கிறது தான் ஞானம். நமது மனதில் வரும் அந்த எண்ணங்களை, ஃபீலிங்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஸ்மெல் ஆஃப் த மைண்ட், மனதின் மனம்னு யூடியூப்பில் பதிவு போட்டிருக்கிறாங்க. 3, ஹார்மோன்ஸ். நமது மூளையில் சுரக்கும் ஹார்மோன்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணங்க. டோபாமின் ஒரு ஹார்மோன் இருக்கு. இது சுரந்தா ஹாப்பியாக இருப்போம், உடம்புல இருக்கிற எல்லா நோயும் குணமாயிரும், உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். இந்த ஹார்மோனுக்கு பேரே ஹாப்பி ஹார்மோன். கார்டிசோல்னு ஒன்று இருக்குது. இந்த ஹார்மோனுக்கு பேரே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அப்போது எப்பொழுதெல்லாம் டோபாமின் சுரக்கிறதோ நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எப்பொழுதெல்லாம் கார்டிசோல் சுரக்கிறதோ அப்பொழுது நாம் துன்பப்படுகிறோம். 4வதாக, ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் வருவதற்கு காரணம் வேலை அல்லது வியாபாரம், ஜாப் ஆர் பிஸ்னஸ். வேலை செய்கிற நபருக்கு அந்த வேலையில் மன உளைச்சலாக இருக்கும். பிஸ்னஸ் செய்கிற நபருக்கு அந்த பிஸ்னஸில், அவரோட வியாபாரத்தில் மன உளைச்சல் வரலாம். 5வது காரணம் ஃபினான்ஸ், பொருளாதாரம். பணம் இல்லை, குழந்தைக்கு படிக்கிறதுக்கு செலவு காசு இல்லை, அடுத்த சாப்பாட்டு காசு இல்லை, தீபாவளிக்கு துணி வாங்க காசு இல்லை, கடன் கட்ட, அப்படின்னு ஃபினான்ஸ். பணத்தை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை என்றால் ஸ்ட்ரெஸ் வரும். அடுத்தது 6வது மைண்ட் ஸ்பீடு. ஒருவருடைய மூளை எவ்வளவு ஸ்பீடாக வேலை செய்தோ அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஒருத்தருக்கு மூளை மெதுவாக வேலை செய்யும், அவர்கிட்ட வேகமான வேலையை கொடுத்து வாங்கினா அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவார். இன்னொருத்தர் மூளை ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும், அவருக்கு வேலையே கொடுக்கலன்னா பைத்தியம் முடிச்சிடும். ஆமாங்க, மைண்டு ஸ்பீடு தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம்.
உங்கள் வீட்டில் சில குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, ஏன்னா அதில் மூளை ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, நீங்களாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, அதுக்கு உங்களை பிடிக்காது. அது ஸ்பீடாகவே இருக்கணும், அப்போ தான் அதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்பீடாக இருக்குது. 7வது சீரியல், நாடகம். யாரெல்லாம் நாடகத்தை உட்காந்து பார்க்குறீங்களோ உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். என்ன எல்லாம் நெகட்டிவ். ஆமாம், சீரியல் பார்க்குறதே ஒரு ஸ்ட்ரெஸ். அடுத்தது 8 மீடியா. மீடியான்னா என்ன? இந்த டிவி, நியூஸ் பேப்பர் தான். நல்ல விஷயம் சொல்லவே மாட்டானுங்க, கெட்ட விஷயம் மட்டும்தான் சொல்லுவானுங்க. ஆமாங்க, மீடியாவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். நீங்கள் ஏதாவது மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விஷயமே வரலைங்க. எதை பார்த்தாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே வேலை. முடிஞ்ச வரைக்கும் மீடியா அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது 9வது சோசியல் மீடியா. சோசியல் மீடியானா இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, செல்ஃபோனு, இந்த யூடியூப்பு, ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமு, இதெல்லாம் ஒழுங்காக பயன்படுத்துனீங்கன்னா ஹாப்பி, ஒழுங்கில்லாமல் பயன்படுத்துனீங்கன்னா ஸ்ட்ரெஸ். 10 நியூஸு, செய்திகள் கேட்டிங்கன்னாவே சத்திங்க. ஒரு ஊரில் நடக்கிற கெட்ட விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவானுங்க. அது எப்படின்னு தெரில, அதுக்குன்னே ட்ரைனிங் வச்சுருப்பானுங்களான்னு தெரில. எல்லா டிவிக்கார பசங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. எல்லா நியூஸ்லேயும் கெட்ட விஷயம் மட்டும்தான் சொல்கிறாங்க. இது கூட புரியாமல் உட்காந்து பேன்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கே புரிய மாட்டேங்குது. நியூஸ் பார்க்குறத நிறுத்துங்க, நல்லா இருப்பீங்க. 11 செல்ஃபோனுங்க. இந்த செல்ஃபோனு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முக்கியமான காரணம். இதுவே பார்த்துட்டே இருக்கிறது. புதுசாக ஒரு நோய் வந்திருக்கு, செல்ஃபோனை அப்பப்போ பாப்பியா நீ அப்படின்னு ஒரு நோய். இந்த செல்ஃபோன்லேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் விலகி இருக்கிறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். 12வது தாம்பத்தியம். திருமணமான நபர்கள் தாம்பத்தியத்தில் ஏற்படும் அந்த குளறுபடி தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம், மன உளைச்சலுக்கு காரணம். திருமணம் ஆகாதவர்கள் சுயன்பித்தினால் அவர்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. தனியாக வாழும் நபர்கள் துணை இல்லையே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. இப்படி 3 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனை, ஆகாதவங்களுக்கு இல்லையேன்னு பிரச்சனை, தனியாக இருக்கிறவங்களுக்கு கூட யாருமே இல்லையேன்னு பிரச்சனை. இதையெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறக்காக தாந்திரீக தாம்பத்தியம் அப்படின்னு 1 மாத வகுப்பு நடத்துகிறேங்க. அடிக்கடி நடக்கும். அந்த 1 மாத வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிருங்க. அந்த வகுப்பில் கலந்துக்க முடியாதவங்க பென்ட்ரைவ் லெவல் 1 8 நாள், லெவல் 2 11 நாள், லெவல் 3 5 நாள், இது 3ஐயும் தாந்திரிக தாம்பத்தியம் இது 3ஐயும் ஒன்றா ஒரே பென்ட்ரைவில் வாங்கி முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த விஷயங்கள் சரியாச்சுன்னா மன உளைச்சல் குறைஞ்சிரும். அடுத்தது 13 ராங் சயின்ஸ். அறிவியலை தவறாக இந்த உலகம் உங்களுக்கு போதித்து வருகிறது. அறிவியல் தவறாக இருக்கும் பொழுது அதன் மூலியமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருகிறது. அடுத்தது 14 ரேடியேஷன் அண்டு வைஃபை. ரேடியேஷனுங்க, எங்கே பார்த்தாலும் ரேடியேஷன்ஸ் இருக்குது. இந்த ரேடியேஷன் மூலமாகவே பல பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வைஃபை ஆஃப் பண்ணி வைங்க, பல ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குறைஞ்சிடும். 15 ஸ்பிரிச்சுவல். ஆன்மீகத்தில் தெளிவில்லாத நபர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். தெளிவாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் குறைந்துவிடும். 16 அஸ்திக்கட்டு. நமது உடம்புள்ள எலும்புகள் இணைப்புகள் ஒழுங்காக இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்காது. எலும்பு எங்கெங்கெல்லாம் எலும்புடைய கேப் அதிகமாகுதோ உங்கள் உடம்பில் ஸ்ட்ரெஸ் வரும். இதற்காக அஸ்திக்கட்டு பயிற்சின்னு விரைவில் நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். அடுத்தது 17 ரெஸ்ட். ரெஸ்ட்டே இல்லாமல் ஓய்வே இல்லாமல் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ ஸ்ட்ரெஸ் வரும். சில பேர் கொஞ்சம் கூட உடம்புக்கு வேலையே கொடுக்காம சும்மா உட்காந்துருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வரும். அப்போது அளவான உழைப்பு இருக்கணும். 18 நண்பர்கள். பல பேருக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப்பு, பல பேருக்கு நண்பர்கள் தான் பிரச்சனை. நண்பர்களுக்குள்ளே எப்படி பழகிறதுன்னு யாருக்கும் தெரியலைங்க, அதனால் ஸ்ட்ரெஸ் வருது. 19 ரிலேட்டிவ்ஸ். இந்த சொந்தக்காரங்கனால பல பேருக்கு உபத்திரவங்க. ஆனால் பல நேரங்களில் அவங்க தான் நமக்கு முன்னால் நிற்கிறாங்க. அப்போ கண்ணில் தண்ணி வருது. அதே சமயத்தில் உபத்திரவம் பண்ணும்போது கடுப்பாக இருக்குது. இந்த சொந்தக்காரங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம்.
அப்புறம் மைண்டுங்க, நம்ம மூளையே நமக்கு எதிரியாக இருக்குங்க. இந்த மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நடுமனம், மேல்மனம், கீழ்மனம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். 21 ஃபிசிக்கல் ஒர்க். நாம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணி உடம்புக்கு வேலை கொடுத்து வேர்வை வந்தால் தான் எண்டோக்ரைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குங்க. அது சுரந்தால் தாங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். பல பேர் அந்த சுரப்பி சுரக்காதனாலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் செஞ்சு நம்ம உடம்புலேருந்து வேர்வை வெளியே வரணும். இதுக்கு டெய்லி ஏதாவது ஒரு செய்கிறோம், அது செஞ்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். ஏன்னா வேர்வை வர மாதிரி எண்டோக்ரைன் சுரக்கிற மாதிரி ஒரு பணி செய்யும்பொழுது ஸ்ட்ரெஸ் குறையுது. 22 தண்ணி. குடிக்கிற தண்ணி சுத்தமாக தூய்மையாக இல்லைன்னா, தண்ணி குடிக்க தெரிலன்னா ஸ்ட்ரெஸ் வரும். ஒழுங்காக குடித்தா சரியாயிரும். 23 நம்மளை மறந்து நிம்மதியாக தூங்கினா ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். தூக்கம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வரும். தூக்க மாத்திரை சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் வரும். 24 நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமாக இருந்தால் ஹாப்பியாக இருக்குங்க. சுத்தம் இல்லாமல் அடைச்சிரும்புல படுத்தா ஸ்ட்ரெஸ் வரும். 25 சாப்பிட்ற சாப்பாடு நல்ல உணவாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். அது கெட்ட உணவாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆர்கானிக் உணவாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். அது ஹைப்ரிடாக இருந்துச்சுன்னா, இல்லை ஆர்கானிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா, குப்பையாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் வரும். 26 லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, வாழ்க்கை முறை, இது ஒழுங்காக இருந்தால் ஹாப்பி, தப்பாக இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு. 28 ட்ரெஸ். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கூடங்க, மெட்டீரியல், அது கூட ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்க. அடுத்து 29 பெட்டு. நாம் படுக்கிற பெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பெட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் உருவாக்கும். அதை கூட நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அடுத்தது ராங் பிலீவ்ஸ், அதாவது தவறான நம்பிக்கைகள். பல பேருக்கு தவறான நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை தான் இந்த தேவையில்லாத நம்பிக்கைகள், தவறான அறிவியலுக்கு புறம்பான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு, இது இப்படி ஆனால் இப்படி, அது அப்படி ஆனால் இப்படி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இதனால் பல பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. 30வதாக நம்ம வீட்டில் பயன்படுத்தும் தளம், ஃப்ளோரிங் ஒழுங்காக இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வருங்க. வீடு மாற்றி பாருங்கள், அந்த வீட்டில் நல்லா இருந்தால் இந்த வீட்டு நல்லா இல்லாமல் ஏன்னா ஸ்ட்ரெஸ். இப்படி 300 காரணங்கள் இந்த மன உளைச்சலுக்கு இருக்கிறது. அதில் 30 முக்கியமான காரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன்னா, பல பேர் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்குறீங்க. ஒரு ஐடியா கொடுக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மருந்து கொடுன்னு சொல்கிறீங்க, மருந்தால் எல்லாம் குணப்படுத்த முடியாது. மாத்திரை கேட்குறீங்க, புரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு ஐடியா கொடுத்தாலோ ஒரு மருந்தாலேயோ 5 நிமிஷம் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. இத்தனை விஷயத்த 300 விஷயம் இருக்குதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 விஷயத்தை பேசி உங்களுக்கு புரிய வச்சாதான் அதுலேருந்து வெளியே வர முடியும். அதனால் யாருக்காவது ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல் இருந்துச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, மன உளைச்சலுங்கிறது ஒரு காரணம் அல்ல, நம்மை சுற்றி பல காரணங்களினால் அது நடக்கிறது. அப்போது எந்தெந்த முறையில் ஸ்ட்ரெஸ் உருவாகும் அப்படின்னு முதல்ல லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் 30 சொன்னேன் இல்லையா, அந்த 30ல் ஒரு 25 சில பேருக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு 5 மட்டும்தான் நம்ம மன உளைச்சல் உண்டு பண்ணோம். அந்த 5 எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சில பேர்த்துக்கு 30மே பிரச்சனையாக இருக்கும், பாவம். இப்படி இந்த 30 இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த 30ல் எதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குதுங்கிற லிஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு ஆலோசனை, யோசனை, ஐடியா, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆக்ஷன் செய்யணும், மெனக்கெட்டு ஒரு வேலையை செய்யணும். சும்மா உட்காந்துருந்தா ஸ்ட்ரெஸ் குணமாகாது. ஒரு புக் கொடுத்தா உட்காந்து படிக்கணும், எனக்கு படிக்கலாம் நேரம் இல்லைங்கன்னா குணமாகாது. ஒரு கோர்ஸ் சொன்னால் போயிட்டு வரணும், ஒரு வேலையை சொன்னால் செய்யணும். பல பேருங்க எதை சொன்னாலும் செய்கிறதே இல்லைங்க, கேள்வி மட்டுமே கேட்டுட்ருக்கீங்க, என் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்று சொன்னால் செஞ்சீங்க. இப்படி முதல்ல என்னென்ன வழியில் ஸ்ட்ரெஸ் வருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதில் நமக்கு எந்தெந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுறது ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆக்ஷன் செய்யணும், அப்புறம் தான் குணமாகும். இதை நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் வேணுங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு முதலாக ஒரு தெரப்பி ஒன்று ஆரம்பித்து அதற்கு ஒரு வகுப்பு எடுக்கிறேங்க. அதாவது இப்போ நான் சொன்னதையெல்லாம் தனித்தனியாக எங்கெங்கேயோ பல வருடமாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறதுங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது, ரீசெண்டாங்க மெயில் வந்துக்கிட்டே இருக்குது.
எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, என் எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனால் நான் நிம்மதியாக இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னமோ பண்ணுதுன்னு கேட்குறாங்கங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சுற்றி எல்லாமே இப்போது மாறிட்டு வருது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு நான் வகுப்பு நடத்துகிறேங்க. அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கங்க. இந்த வகுப்பு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பித்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. அக்டோபர் மாதத்தில் ஒரு 10 நாள் வகுப்பாக நடக்குதுங்க. தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை, டெய்லி 2 மணி நேரம், மொத்தம் 10 நாள் வகுப்பு. இந்த 10 நாள் வகுப்பில் 10 நாளும் அதிகபட்சம் நான் தான் உங்களுக்கு இந்த 30 விஷயத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் பேசி புரிய வைப்பேங்க. ஒரு நாள் சிரிப்பானந்தா அப்படிங்கிற எனது நண்பர் உங்களை சிரிக்க வைத்து ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வருவார். ஒரு நாள் வேதாஜி அவர்கள் தியானத்தின் மூலியமாக, சக்கரங்கள் மூலியமாக எப்படி உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற வகுப்பெடுப்பார். ஒரு நாள் மலர் மருந்துகள் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுதுன்னு அது சம்பந்தப்பட்ட ஒரு நாள் வகுப்பு இருக்குது. இப்படி ஒரு 10 நாள் வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். நண்பர்கள், வாய்ப்புள்ள நண்பர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் மருந்தாலேயோ மாத்திரையாலேயோ சரி செய்ய முடியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது. பல மணி நேரம் தேவை. கண்டிப்பாக இனிமேல் எல்லோருக்கும் இது முக்கியமான வகுப்பு. இனிமேல் எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை ஸ்ட்ரெஸ். அதை மேனேஜ் பண்ணால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். எனவே நண்பர்கள், அக்டோபர் மாதம் நடக்கும் 10 நாள் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தெரப்பியில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்புக்கு கட்டணம் 3030 ரூபாய். வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ஈவெண்ட் பேஜில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் புக் பண்ணி கலந்துக்கலாம். இல்லை என்றால் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு பதிவு பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். எனவே அக்டோபர் மாதம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தெரப்பி இனிமேல் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் மிக முக்கியமாக தேவை. இனிமேல் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று தெரிந்தவர்கள் மட்டுமே உயிரோடு வாழ முடியும். எனவே கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.